வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அக்கௌண்டன்சி. அதில் ஆவரேஜ் டியூ டேட், எக்ஸ்பிளனேஷன், ப்ராப்ளம் அண்டு சொல்யூஷன். ஸோ இப்போ ஆவரேஜ் டியூ டேட் அப்படிங்கிறது, ஒரு ஆள் நிறையா லோன் வாங்கியிருக்கான்னு நினச்சிக்கோங்க. இன்னொருத்தர்கிட்டேருந்து நிறையா பணம் வாங்கிக்கிட்டு இருக்கான். நிறையா டேட்டில் ஒன்றுத்துக்கும் டியூ டேட்டு, டிஃப்ரெண்ட் டியூ டேட்டு வருது. அப்படி இருக்கும்போது அவன் ஒரே நாளில் எல்லா பணத்தையும் கட்டுறேன்னு சொன்னாக்க, அன்னைக்கு ஒரு ஆவரேஜ் டியூ டேட்டு பார்த்து இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த ஆவரேஜ் டேட்டு பார்க்கறதுனால அந்த ரெண்டு பேருக்குமே இன்ட்ரெஸ்ட்டில் எந்த ஒரு லாஸும் இருக்காது. அந்த டேட்டுக்கு பேர் தான் ஆவரேஜ் டியூ டேட். இப்போது அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? இது எங்கெல்லாம் வரும் அப்படின்னாக்க, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்குது இல்லையா, அதில் பார்ட்னர் எல்லாம் நிறைய ட்ரா பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃபார் பர்சனல் யூஸ், டிராயிங்ஸு. ஒவ்வொரு பார்ட்னரும் டிராயிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட அக்கௌண்ட்டு டிஃப்ரெண்ட் டியூ டேட்டில் பேமெண்ட் பண்ணணும். அவங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, ஒரே வழியாக 1/4 ஆரம்பித்து 31/3 வரைக்கும் அடுத்த வருஷம் ட்ரா பண்ணுறது எல்லாமே 31/3 அக்கௌண்ட் முடிக்கும்போது பேமெண்ட் பண்ணிடுங்கன்றுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமா சேர்ந்து ஒரு ஆவரேஜ் டியூ டேட்டு பார்த்துட்டு அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ஆவரேஜ் டியூ டேட்டு. எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கங்கிற மெத்தடை பார்ப்போம். ஏதாவது ஒரு டேட்டை பேஸ் டேட்டா வச்சுக்கணும். ஏதாவது ஒரு டேட்டை பேஸ் டேட்டா, அதாவது பேமெண்ட் பண்ணுறதுக்கு டியூ டேட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு டேட்டு, நிறையா பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், நிறையா பணம் வாங்கியிருப்பாங்க, ஒன்றுத்துக்கும் டியூ டேட்டு வேறு வேறு இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு டேட்டை பேஸ் டேட்டா வச்சுக்கணும். ரெண்டாவது ஸ்டெப்பு, இப்போது நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்ணணும். எல்லா டியூ டேட்டுக்கும் இந்த பேஸ் டேட்லேருந்து எவ்வளவு நாள் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். முதல்ல ஒரு பேஸ் டேட்டை நம்ம இது அசியூம்டு டேட்டு தான், எது வேணால் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு டியூ டேட்டை கொண்டு போய் பேஸ் டேட்டா வச்சுக்கணும். அதுலேருந்து அடுத்த டியூ டேட்டெல்லாம் பார்க்கணும். எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் டியூ டேட்டு பார்க்கணும். அது எவ்வளவு நாள், இது பேஸ் டேட்டு, இதுலேருந்து எவ்வளவு நாள் அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் அமௌண்ட் இருக்குது இல்லையா, ஒன்றுத்துக்கும் அமௌண்ட் இருக்குது. அதை இந்த நம்பர் ஆஃப் டேஸோட மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். அந்த மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ராடக்ட்னு பேர். இந்த மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பேர் ப்ராடக்ட். இப்போது அமௌண்ட்டையும் டோட்டல் பண்ணணும். டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வரும், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் வரும். ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணணும். ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்டை அமௌண்ட்டால் டிவைட் பண்ணணும். ப்ராடக்டை அமௌண்ட்டால் டிவைட் பண்ணணும். இந்த டிவைட் பண்ணுறது தான் எவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு கிடைக்கும். இப்போ எவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு கிடைச்சிதுன்னா பேஸ் டேட்லேருந்து இப்போ அந்த டேட்டை கால்குலேட் பண்ணால் அதுதான் ஆவரேஜ் டியூ டேட்டு. அதனால இப்போ திருப்பியும் சொல்கிறேன், ஏதாவது ஒரு டேட்டை பேஸ் டேட்டா வச்சுக்கிட்டு அந்த பேஸ் டேட்லேருந்து அதர் டேட்டுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு கால்குலேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்தது அமௌண்ட்டையும் நம்பர் ஆஃப் டேஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டு. இப்போ அமௌண்ட்டை டோட்டல் பண்ணணும், ப்ராடக்டை டோட்டல் பண்ணணும். ரெண்டு டோட்டலும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ராடக்ட் டோட்டல் டிவைடட் பை அமௌண்ட்டு டோட்டல். இதை நீங்கள் போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் கிடைக்கும். பேஸ் டேட்லேருந்து எவ்வளவு நாள், அந்த நாள் தான் ஆவரேஜ் டியூ டேட் பேர். ஸோ இப்போ நாம் எக்ஸாம்பிளுக்கு போவோம். த ஃபாலோயிங் பில்ஸ் ஆர் டியூ ஃபார் பேமெண்ட் ஆன் டிஃபரண்ட் டேட்ஸ் அண்ட் it is desired to make a single payment for the total amount. Dated 1st April
2020 டியூ 30th ஏப்ரல் 2020. ஃபர்ஸ்ட் ஏப்ரலில் லோன் வாங்கியிருக்கான், 30th ஏப்ரலில் டியூ டேட்டு ₹10,000. அடுத்தது டேட்டட் 16th மே 2020 வாங்கியிருக்காங்க, டியூ 30th ஜூன் 2020 20,000. அடுத்தது டேட்டட் 4th ஜூன் 2020 வாங்கியிருக்காங்க, டியூ வந்து 9th ஜூலை 2020 ₹5,000. அடுத்தது டேட்டட் 6th ஜூலை 2020, டியூ வந்து 15th ஆகஸ்ட் 2020, இது வந்து ₹30,000. இதுக்கு இப்போ ஆவரேஜ் டியூ டேட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ ஏதாவது ஒரு டேட்டை பேஸ் டேட்டா வச்சுக்கணும். எந்த டேட்டை வச்சுக்கலாம்? ஒன்று வந்து டியூ டேட்டு ஒன்றுத்துக்காக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 30/4/20, அடுத்தது 30/6/20, அடுத்தது 9/7/20, அடுத்தது 15th ஆகஸ்ட் 20. ஸோ இந்த 4 நாளில் ஏதாவது ஒரு பேஸ் டேட்டா வச்சுக்கலாம். ஸோ 30/4/20 வந்து பேஸ் டேட்டா வச்சுக்கலாம். இப்போ டியூ டேட்டு வந்து 34/20, அமௌண்ட்டு வந்து 10,000. இப்போ பேஸ் டேட்லேருந்து எவ்வளோ நாள் இருக்குது? 0 days. 34/20 தான் பேஸ் டேட்டு, அதனால 0 days, ப்ராடக்ட்டும் 0. அப்புறம் 36/20 20,000. இப்போ 34/20 36/20 வரைக்கும் எவ்வளவு நாள் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். அதாவது 29/6/20 வரைக்கும் உள்ள நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ வருது? 34/20 ஆரம்பித்து 61 days வருது. இப்போது நம்பர் ஆஃப் டேஸையும் அமௌண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னோம், அதுதான் ப்ராடக்ட்டு. அது இங்கே போட்டிருக்கோம், 12,20,000. 12,20,000. அடுத்த டியூ டேட் என்ன? 9/7/20. 9/7/20 அமௌண்ட் வந்து 5,000. இப்போ 34/20 9/7/20, அதாவது 8/7/20 வரைக்கும் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோன்னு பார்த்தா 70 days வருது. 70 days வருது. அதனால அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ணால் 3,50,000. 70 × 5,000 3,50,000. அடுத்தது டியூ டேட்டு 15/8/20, அதுக்கு 30,000. இப்போது பேஸ் டேட்டு 34/20, அதுலேருந்து 15/8/20 வரைக்கும் உள்ள நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்ணோம்னா 107 days, அதாவது 14/8/20 வரைக்கும் கால்குலேட் பண்ணோம். 107 days. 107 days. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் இன்ட்டு அமௌண்ட்டு 107 × 30,000 அப்படின்னு போட்டால் 32,10,000 அப்படின்னு வருது. இப்போ அமௌண்ட்டையும் டோட்டல் பண்ணிக்கணும். டோட்டல் பண்ணோம்னாக்கா 65,000 வருது. ப்ராடக்டை டோட்டல் பண்ணிக்கணும், 47,80,000 வருது. இப்போ என்ன சொன்னோம்? ப்ராடக்ட்டு டிவைடட் பை அமௌண்ட்டு, டோட்டல் ப்ராடக்ட்டு டிவைடட் பை டோட்டல் அமௌண்ட்டு. டோட்டல் ப்ராடக்ட்டு 47,80,000. அதை வந்து 65,000 டிவைட் பண்ணினோம் அப்படின்னாக்க 74 days கிடைக்கும். இதில் வந்து அந்த பாயிண்ட் எல்லாம் வரும், அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ 74 days அப்படின்னு போடணும். 34/20 74 days அப்படின்னாக்க என்னன்னா 13/7/20, 74 days கழிச்சு, அதாவது 75th day பேமெண்ட்டு பண்ணினோம். 13/7/20 அப்படின்னா ரெண்டு பார்ட்டிக்குமே இன்ட்ரெஸ்ட் லாஸ் ஆகாது. 13/7/20ங்கிறது ஆவரேஜ் டியூ டேட். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் இப்போ பார்ட்டி வந்து எல்லா அமௌண்ட்டையும் 31/7/20 பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% பெர் ஆனம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாக்க 10% பெர் ஆனம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டு வரும் அப்படின்னாக்க இப்போ டோட்டல் அமௌண்ட்டுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 65,000. அதுக்கு 10% பெர் ஆனம் எந்த டேட்லேருந்து கால்குலேட் பண்ணணும்? 13/7/20. ஆவரேஜ் டியூ டேட்லேருந்து ஆரம்பித்து 31/7 வரைக்கும் 18 daysக்கு கால்குலேட் பண்ணணும். 18 நாளைக்கு கால்குலேட் பண்ணணும். ஸோ 65,000 இன்ட்டு 10/100 இன்ட்டு
18 நாள் 18/365 அப்படின்னு போட்டோம்னா 320.54ங்கிறது வருது. அதாவது ருபீஸ் 321. இன்ட்ரெஸ்ட் வந்து 321 ருபீஸ் அவன் கொடுக்கணும். இதுதான் கணக்கு. ஆவரேஜ் டியூ டேட்டோட இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட். இந்த ஆவரேஜ் டியூ டேட்டோட சாப்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மீடியட்டாக வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு தேவைப்படும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.